நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 to 60 வரைக்கும் நீங்கள் அனுபவிக்க போகின்ற விஷயங்கள், என் வாழ்க்கை பயணம் என்ன, என் வாழ்க்கையில் எதை நோக்கி போகிறது அப்படின்னு பல தரப்பட்ட கேள்விகள் இருப்பவர்களுக்கு விடை கொடுப்பது சம்பந்தம். அப்போ எந்த ஒரு ராசி எந்த ஒரு அம்சம் இருந்தால் அதுக்குன்னு ஒரு தனித்துவம் காரகத்துவம் உண்டுங்க. இந்த உலகில் எங்கே பிறந்திருந்தாலும் இதை அனுபவித்தே தீர வேண்டும். இப்போ சொல்லுவாங்களே, பொதுவாக இந்த ராசிக்காரங்கள் எப்படி இருப்பாங்க, அது பொது பலன்தான். ஆனால் அது குறிப்பிட்ட சதவீதம் இருக்கே, இது தசாபுத்தி தகுந்த தாண்டியும் கோச்சார கிரகங்கள் வர காலகட்டத்தில் நடக்கின்ற விஷயம். சரி, அது நிச்சயமாக நடக்குமா? ஏன் ஜென்ம சனி வரும்போது நடக்கலையா? 7.5 சனி வரும்போது நடக்கலையா? அஷ்டம சனியில் பார்க்குறோமே. அப்போ வயது வித்தியாசம் தாண்டி நடக்குதே. நம்ம சொல்லப்போது ஆண் பெண் இருவருக்கும் ஒப்பந்த சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை இதில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கல்வி எப்படி, திருமணம் எப்படி, வேலை வாய்ப்புகள், சொத்து சுகங்கள், சேர்க்கைகள், கூட்டா தனித்தா. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சொத்து வாங்கும்போம், இல்லை சொத்து வாங்கிட்டு கல்யாணம் போம். ஒரு சிலர் படைக்கும் போதே கல்யாண அமைப்புகள் வந்துடும். இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் அந்த சம்பவங்கள் வரும் பொழுது பார்த்துக்கலாம். ஒரு சில ராசிகள் பற்றி சொல்லும்போது குறிப்பாக உங்களுக்கு கூட சொல்லலாம், பார்க்கும்போது தந்தை வழி ஒரு கவனங்கன்றுவோம். அப்போ ஏன் அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப கவனிச்சுக்கணும். இதை கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகட்டக்கூடிய காலகட்டம் வந்து விட்டன. மீனராசி அன்பர்களே, துணிந்து முடிவெடுப்பதில் மீன ராசியை மிஞ்சின இந்த ராசி இல்லைங்க. அன்பு பாசத்துக்கு ஏங்கும் ராசி இந்த ராசி தான். உறவுகள் சம்மந்தப்பட்ட மெயின்டைன் பண்ணுற ராசி இந்த ராசி தான். பொதுவாக இந்த ராசி எங்கே இருக்கோ நீர்நிலை ஒட்டி தன் இருப்பிடத்தை அமைத்து கொண்ட இடம் சிறப்பாக இருக்கும். சொல்லுவாங்க, ஆமாங்க, அந்த ஆற்று பக்கத்தில் இருக்கும், அந்த குளத்து பக்கத்தில் தான் இருக்கும், வாட்டர் டேங்க் பக்கத்தில் தான் சார் இருக்கும். இந்த ராசி இருக்கின்ற இடத்துல பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், நியரஸ்ட் இன்ஜினியராக வேலை பார்க்குறவங்க படித்தவங்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா இன்ஜினியர் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்காங்களே. இந்த ராசியோட அம்சமே வாக்குப்பளிதம். ஏன்னா 2-9 செவ்வாயாக இருப்பதால் தான் சொல்லுகின்ற சொல் நல்ல சொல்லாவே பயன்படுத்த வேண்டிய ராசி இந்த ராசி. பிறக்கும் பொழுதே 5ஆம் அதிபதி ராசியில் இந்த ராசி தான், 5ஆம் அதிபதி இந்த ராசியில் தான் வந்து நிற்குதுங்க. அப்போ 5ஆம் அதிபதி இந்த ராசியில் வந்து நிற்கிறதுனாலே தன் மனதுக்கு பிடித்த நிறைய விஷயம் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். முதல்ல இந்த ராசி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செல்வ ரீதியாக பொருளாதார ரீதியாக பேசுவோம். பொருளாதார ரீதியாக இந்த ராசி ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும். இருக்குமா இருக்காதா அப்படின்னு. குறிப்பிட்ட பணம் சேர்த்ததுக்கு பின் பெரிய லெவலில் டெவலப் ஆயிரும். அப்போ அந்த குறிப்பிட்ட பணம் எப்படி சேர்க்கணும் அப்படின்னா அதுதான் பிளான் பண்ணி பண்ண வேண்டியது இது. ஏன்னா இந்த ராசிக்கு 2-9 கொஞ்சம் உதவியோ ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணி கிடச்சி மேலே வந்துடும். எதில் இந்த ராசி கவனமாக இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு கவனம் வச்சு சொல்லிட்டு போயிடும். ஏன்னா பின்னாடி நிறைய விஷயம் பேச வேண்டியது. இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, செக்லீஃப் கொடுக்கறது, இந்த ஃபோனை ஒருத்தங்க பார்த்துக்காங்கன்னு கொடுத்துட்டு வர்றது, இதெல்லாம் இந்த ராசிக்கு செட் ஆகாது. ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தான் சிக்கல் வந்து நிற்கும். தெரியாத இடத்துல ஃபோனோ கொடுத்துட்டு ஆணோ பெண்ணோ இதாக இருக்கும். இப்போ 60 வருஷத்தில் முக்கியமாக இந்த ராசி தனக்கென்று என்ற ஒரு வண்டியோ தனக்கென்று ஒரு சொத்தோ அமைத்த பின் தான் தன் வாழ்க்கையில் வெளிச்சம் பெறுகிறது. ஒரு சொத்து சோகம் அடையாத வரைக்கும் இந்த ராசி தத்தளித்து கொண்டிருக்கு. அதுக்காக கடனை வாங்கிடக்கூடாது, சம்பாரித்து வாங்கணுங்க. இந்த ராசி சம்பாதிக்கக்கூடிய வழிவகையில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எப்படிங்களா, சிறுக சேர்க்க தான் முடியும், பெருக ஒரு சேர்க்க முடியாது. மாதமான ஒரு குறிப்பிட்ட தொகை இந்தா அப்படின்னு தூக்கி ஒரு நகை வாங்கி வைக்கிறது, ஒரு நகை சின்னதாக சேர்த்துறது, ஒரு முதலீடு சம்மந்தப்பட்ட ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறது, இந்த ராசி ஜெயிச்சிடும். ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு இந்த RD தான் இந்த ராசிக்கு சிறப்பான ரூட்டே. இதை விட்டுட்டு பலது இருக்கும். திருமணம் எப்படி சார் இருக்கும்? திருமணத்தில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கிற ராசி இந்த ராசி. எப்பவுமே திருமணத்தை பற்றி எந்த ஒரு இதுங்கன்னா ஃபஸ்ட்டு திருமணம், ஆமாங்க ஃபஸ்ட்டு இந்த வரன்னு பார்த்துட்டு போனாங்க, திடீர்னு வேணான்ட்டாங்க, திருப்பி அவங்களே வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் எல்லாம் பார்த்துட்டு போனாங்க, எல்லாம் விசாரித்து பார்த்தோம், எல்லாம் போனோம், எல்லாம் வேணான்னாங்க, ஆனால் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும்பாங்க. ஆக மொத்தம் தன் நினச்சதுலேருந்து ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டு பின்னாடி நடக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அசலில் கட்டுவாங்க. இந்த ஊர் பக்கம்லாம் கொடுக்க மாட்டோம் ஆனால் கொடுக்குறோங்கிற மாதிரி. அப்போ இந்த ராசி எப்போ சார் திருமணம் இருக்குது? சொத்து சுகம் இல்லாத மீனராசிக்கு திருமண வாய்ப்பு கம்மி. நல்ல வண்டி வாகனம் இருக்கணும். உடல்நிலை சம்மந்தமாக ஒரு சிலருக்குலாம் படிக்கும்போதே கல்யாணம் அம்சம் வந்துடும். படிப்பு இவங்க வாழ்க்கையில் தான் படிப்பு, சொத்து, இடம், வீடு, இருக்கின்ற பொருளாதாரம் திருமணத்துக்கு முன்னாடி இது நிற்கும். இவங்க திருமணத்தில் இந்த ராசி வேணா சிம்ம ராசி கவனிச்சிருக்கணும், வேண்டாம் அப்படின்னு தவிர்த்தரலாம். அதை விட மெயினாக இன்னொரு ராசி இருக்குது, அது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இந்த ராசியில் அவ்வளோ செட் ஆகிற அம்சம் இல்லை, ஒரு சின்ன குழப்படியை கொடுத்துரும். ரைட். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா வேலை பெஸ்ட்டாக இருக்குங்க சார், வேலை ரீதியாக சிறப்பாக இருக்குங்க. வேலையில் இவங்களை வேலை நிரந்தர வேலையாக இருக்கும். இந்த வேலை சம்மந்தப்பட்ட இவங்களை விட்டு சீக்கிரம் அனுப்ப மாட்டாங்க. இருங்க ஏங்க போகிறீங்கன்னு சொல்கிற அளவுக்கு வேலை செய்வாங்க. உழைப்பின் உச்சம். இந்த ராசிக்கு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மாற்றான் தோட்டத்து மல்லிக்கு மனம் உண்டும்பாங்க. மாற்று கருத்து எங்கே நல்ல கருத்தாக இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க.
ஏன்னா இங்கே தான் சுக்கிரன் உச்சம், அந்த மாதிரி ஸ்பெஷல் இது. பிஸ்னஸ் பற்றி பார்ப்போம். சார் பிஸ்னஸில் நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பிஸ்னஸ் பண்ணலாம், மிகப்பெரிய லெவலில் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு உற்ற துணையாக ஹெல்ப்புக்கு யாரோ ஒருத்தர் தேவை. ஏன்னா இந்த ராசி குரு அம்சம் 10ல் குரு அம்சமாக இருக்கும்போது நீங்களே முதலாளி, நீங்களே வேலை செய்யக்கூடிய அம்சமாக இல்லை. அப்பொழுது சரியான நபர்களை ஹெல்ப்புக்கு இருக்கணும். இந்த ராசி லாபாதிபதி சனி, அவரே விரையாதிபதியாக இருக்கார். அப்போ இந்த ராசி என்னன்னா, லாபம் வந்த உடனே ஏதோ ஒரு முதலீடு பண்ணிடணும், இல்லைன்னா விரயமாயிரும். இவங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரிந்தால் உதவி கேட்பார்கள். நிறைய வயசானவங்க சொல்லுவான், என்னங்க பவர் கொடுத்தீங்களா, சொத்து போச்சா, பணத்தை கொடுத்தீங்களான்னு. வாங்கின கடன் வாங்கினது இவங்களுக்காக வாங்கியிருக்கேன், வேறு யாருக்காக வாங்கியிருக்கோம். இப்போ இவங்க இருக்கின்ற வீடு, இடம், சொத்தை, டாக்குமெண்ட்டை பர்ஃபெக்ட் பண்ணி வச்சிடணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கலேன், சார் அளந்து பார்த்தா 6 அடி அங்கே வருது, 6 அடி இங்கே வருதுன்னு சிக்கல் வந்து நிற்பாங்க. ரைட் சார், இவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் விஷயம் எப்பவுமே என்ன நடக்கும்னா, இவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணி தூக்கி விடுவாங்க. மனதுக்குள் இறை வழிபாடு உண்டு, இறைவனே தக்க துணையாக இருப்பான். குலதெய்வ அருள் பெற்றவர்கள் இவர்கள். இந்த ராசிக்கு நண்பர்கள் உதவிகள் உண்டு. நண்பர்கள்ட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரயம் இருக்கும். அப்போ சரியான நண்பர்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். இந்த ராசிக்கு வழிபாட்டு முறையில் முருகர் சம்மந்தப்பட்ட வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க ஜெயிக்கணும் சார், ஒரு விஷயம் சொல்லுங்கள், நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். வலது கையில் வெள்ளி பிரேஸ்லெட் போடணும், இல்லை வெள்ளியை பயன்படுத்தி கொண்டவர்கள் ஜெயிப்பார்கள். பொதுவாக தங்கம் பயன்படுத்தி நல்லாயிருக்கும். அதோட மஞ்சள், அது வெள்ளி வாங்க முடியல, வலது கையில் மஞ்சள் நிறத்தில் ஒரு கயிறு போட்டு பாருங்களேன், ஜெயிச்சிருவீங்க. இவங்களுக்கு தக்க துணையாக வாழ்க்கையின் திறமை இருப்பது, தனி ஸ்கில்லாக இருப்பது இவங்களோட படிப்பும் இவங்க திறமையும் தான். ஜெயிக்க வேண்டிய ராசியில் இந்த ராசியும் ஒன்று. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போனால் ஹெல்த் வைஸ் மட்டும் சொல்லுவோம். வெப்பம் சம்மந்தப்பட்டது சொல்லுவாங்களே, வெப்பம், இந்த கபம், சளி, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இந்த மட்டும் கவனமாக இருந்தால் எப்போவுமே இந்த ராசிக்கு கொஞ்சம் லங்ஸ் சம்மந்தப்பட்ட வயசான லங்ஸு, ஹார்ட்டில் இந்த மூட்டு பிரச்சனை, இதை கவனிக்க வேண்டிய ராசி. சரி, வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இத்தனை நேரம் பார்த்திங்கன்னா உங்கள் 6லேருந்து 60 வரைக்கும் நடக்கின்ற விஷயம், சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்தோம். இந்த வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு சந்திக்கும் பொழுதே அதை கவனமாக கடைபிடித்து முக்கியமான இடத்துல ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸோ, ஒரு நண்பர்களோ, இல்லை தெரிஞ்சவங்க டிஸ்கஷன் பண்ணி 2-3 பேர்த்து டிஸ்கஷன் பண்ணிவிட்டு முடிவெடுக்கணும். இல்லை ஒரு ஜோதிட ரீதியாக பார்த்து அதை முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான அம்சம். இப்போ உங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கணும், ஸ்கிரீனில் இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி, இந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு எது பர்ஃபெக்ட். இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா சந்திரன் அடிப்படையாக வைத்து லக்ன ரீதியாக மற்ற கிரகங்கள் தசாபுத்தி அடிப்படையில் வாழ்வில் அதிர்ஷ்ட எண் என்ன, குபேர சம்பத்து எப்படி வரும், தொழிலா வேலையா, திருமணம் எந்த திசையிலிருந்து வருகின்ற அமைப்பு, சார் வெளிநாடா உள்நாடா, கடனை வாங்கிட்டேன் தப்பிச்சு வந்துடுவானா, அதிர்ஷ்ட மந்திரங்கள் என்ன, அதிர்ஷ்ட உலோகத்தை எதை பயன்படுத்துறது, இது இப்போ வீட்டுக்கு அருகில் இருக்கிறவங்க சஸ்பென்ஸ் சீக்கிரம் சொல்லலாமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும்பாங்க. அப்போ ஜோதிடத்தில் குறிப்பிட்ட எண்ணை பயன்படுத்தி வென்றவர்கள் உண்டு. எழுத்துனா மந்திரத்தை சொல்லலாம், குறிப்பிட்ட மந்திரத்தை பயன்படுத்தி ஜெயித்தவங்க உண்டு. இப்போ உங்களுக்கு உண்டான எழுத்து உண்டு. எப்போவுமே இந்த சொல்லும் பொழுது உங்கள் ராசியை வழிபடுத்தி கொண்டே இருங்கள். உங்கள் நட்சத்திரத்திலிருந்து ஒரு சில நட்சத்திரத்தை எண்ணிக்கொண்டு அதை வழிபடுத்தி கொண்டே இருந்தால் ஜெயித்து கொண்டே இருக்கிற ராசியாக இருக்கும். ஆக மொத்தம் சிறப்பான விஷயங்கள் பலது இருக்குது. வேறு கேள்வி சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.